இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டில் நான் எக்ஸிக்யூட்டிவ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 மே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 12th ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன படிச்சிருக்கணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். HAL அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெங்களூரில் இருக்குது. அது போக ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சென்னை தாம்பரமில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். HAL பெங்களூர் லொக்கேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாம்பரம், அதாவது சென்னையில் தாம்பரம் லொக்கேஷனில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு லொக்கேஷன்லேயும் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மந்த்லி இன்கம் 8,000லேருந்து 20,000 வரை இருக்கும். ப்ளஸ் அது போக அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், டிப்ளமோ டெக்னீஷியன். ஸோ டிப்ளமோ கேட்டகிரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ITI கேட்டகிரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கலில் ஒரு 29 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் ஒரு 17 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டரில் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட், வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்கு, டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரிஸ் வேக்கன்சி எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த PDF டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதாவது BE, BTech, ME, MTech அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ரோ இருக்கணும் அப்படின்னா, எல்லா செமஸ்டரில் உங்கள் அகாடமிக்கில் UR, OBC, EWS கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அகாடமிக்கில் எல்லா செமஸ்டர்லேயும் வந்து 60% இருக்கணும். சரிங்களா? இதுவே நீங்கள் SC, ST டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரவுண்டாக 60 இருக்கணும், அதே மாதிரி ரவுண்டாக 50 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 59.9% இருந்தாலும் அதை 60% எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் சொல்லலாம், ப்ரோ 59.9% வந்து 60 தானே, அப்போயே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க ரவுண்டாக 60 சொல்லியிருக்காங்க. பாயிண்டில் இருந்தால் அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ UR, OBC, EWSஆக இருந்தால் 60 ரவுண்டாக இருக்கணும். SC, ST டிசபிலிட்டியாக இருந்தால் 50 ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி உங்கள் டிகிரி வந்து பார்ட் டைமில், அதாவது டிப்ளமோ பார்ட் டைமில், கரஸ்பாண்டன்ஸில், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு, லேர்னிங் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ரெகுலர் மோடில், ஃபுல் டைம் மோடில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த ஏஜ் மினிமம் எவ்வளோ ஏஜ் ப்ரோ இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது 18 வயசு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 18லேருந்து 28 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் EWSஆக இருக்கீங்க அப்படின்னா 28, நீங்கள் SC, STயாக இருக்கீங்க அப்படின்னா 28 ப்ளஸ் ஒரு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது 28 வயசுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா SC, STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் பார் ஆனால் SC, ST, OBC ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ட்ரைனிங். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ட்ரைனிங் இருக்கும். ஸோ 8 வாரத்துக்கு உங்களுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் எல்லாமே HAL பெங்களூரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ கேட்டகிரியாக இருக்கீங்க, டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ HAL போஸ்டிங் பொறுத்தவரையில் HAL பெங்களூர் டிவிஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னையில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். பட் ட்ரைனிங் மட்டும் HAL பெங்களூரில் தான் உங்களுக்கு 8 வாரத்துக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இங்கே செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்டு ஷிஃப்ட் வந்து சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்து. சரிங்களா? உங்களை எந்த இடத்துல போஸ்டிங் போடுறாங்களோ அந்த இடத்தோட சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் இல்லைனா தேர்டு ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சேலரி பேக்கேஜ் பாருங்கள். டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு 23 இருக்கும், மினிமம் வந்து 23. அதே மாதிரி ஆப்ரேட்டர் ITI கேட்டகரிக்கு வந்து 22 இருக்கும்.
இந்த மினிமம் சேலரி இது போக டிஏ இருக்குது, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, அடுத்து மெடிக்கல் அலவன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனி அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ பெங்களூர் லொக்கேஷனில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் யாருடைய பர்சன்டேஜ், யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் டெஸ்ட் வந்து 2.5 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 பார்ட்டாக இருக்கும். அதாவது பார்ட் 1லேருந்து 20 கொஷின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஷின் வரும். மாதிரி பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 40 கொஷின், பார்ட் 3ல் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன்லேருந்து ஒரு 100 கொஷின் வரும் சரிங்களா. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லிட்டாங்க, எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். சிலபஸ் இதில் மென்ஷன் பண்ணல. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அடுத்து இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கு, அடுத்து சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன் சொல்லிட்டாங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட்டு, எக்ஸாம் டேட்டு, டைமிங், அட்ரஸ் எல்லாமே உங்கள் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஹெச்ஏஎல்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏஎல் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, இது டெம்பரரியாக கான்ட்ராக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரரி தான். கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. அந்த 4 வருஷம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ட்ராக்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இதே ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பமாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், டென்ஷர் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் இப்போதைக்கு 4 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்லேருந்து, அதாவது உங்களுக்கு போஸ்டிங் போட்ட டேட்லேருந்து 4 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்யூச்சரில் வந்து பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்செல்லாம் வந்து நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து கிளைம் பண்ண முடியாது சரிங்களா. அதையும் வந்து சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் டு கிளைம் ஃபார் ரெகுலர் ஆர் பர்மனெண்ட் எம்ப்ளாய் இன் ஃப்யூச்சர் வில் நாட் என்டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் எங்களை பர்மனெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஒர்க் லோடு, அந்த ஒர்க்கு ரெக்குயர்மெண்ட்டு அதை பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் லோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு 4 இயர்ஸ் இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். இது வந்து டெம்பரரி தான். பட் ஃப்யூச்சரில் இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 30 மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 12th ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும் சரிங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.